بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وصدوا عن سبيل الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா உதாரணங்களை ஏன் கூறுகின்றான் என்று துவங்கி குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் உதாரணமே முனாஃபிக்குகளை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் இந்த விஷயத்தில் நாம் அத்தனை நபர்களும் மிக தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நாம் சருகி முனாஃபிக்குகளுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது என்ற இந்த எச்சரிக்கை மணி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய துவக்கத்திலேயே நமக்கு அல்லாஹ் தஆலா பிரகடனம் செய்கின்றான். அவுக சய்யிபின் மினஸ் ஸமா, அல்லது வானத்தில் இருந்து கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு மழையை போன்று, படுபயங்கரமான அடைமழை, கருமேகங்கள் சூழ்ந்து படுபயங்கரமான ஒரு அடைமழை. ஃபீஹி குலுமாத்தும் வராதும் வபர்குன், அந்த மழை எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கரமான இருள், கடுமையான இருள் சூழ்ந்த ஒரு மழை. அதே போன்று இடியும் இடிக்கிறது, மின்னலும் வெட்டுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மழை இருக்குது. இந்த நேரத்தில் யஜஅலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளுக்குள்ளாக அவர்களுடைய விரல்களை வைத்து அவர்கள் பொத்திக் கொள்கிறார்கள், இடியினுடைய சப்தத்தின் பயத்தின் காரணமாக. ஏன் மினஸ் ஸவாஅத்தி ஹதரல் மௌத், எங்கு நமக்கு மரணம் வந்து விடுமோ, மரணத்தை நாம் தழுவி விடுமோ என்ற பயத்தில் அவர்கள் காதுகளுக்குள் விரல்களை வைத்து பொத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளவில்லை. இடி மின்னலை விட்டு இவர்கள் தவிர்த்து கொண்டாலும் சரி, இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான், அல்லாஹ்வினுடைய ஆற்றல் சூழ்ந்திருக்கிறது என்பதை மாத்திரம் இவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன் யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும், இவர்களுக்கு மத்தியில் வெட்டக்கூடிய அந்த மின்னல் இவர்களுடைய பார்வையை பறிக்க பார்க்கிறது. ஆனால் இவர்கள் மின்னல் வெட்டக்கூடிய ஒளியில் கொஞ்சம் தூரம் நடக்கிறார்கள். அதாவது இருள் சூழ்ந்த காடு, பயங்கரமான ஒரு அடர்த்தியான இருள் மழை, இடியும் இடிக்கிறது, மின்னலும் வெட்டுகிறது. மின்னல் வெட்டக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒளியில் இவர்கள் செல்கிறார்கள். இப்படி போறாங்க, இடியினுடைய சப்தம் கேட்கக்கூடாதுன்னு காதுக்குள் விரல்களை வைத்து மறைத்துக் கொண்டார்கள். ஆனா கிடைக்கக்கூடிய ஒளியில், அந்த ஒளியில கொஞ்சம் தூரம் போறாங்க, மின்னல் ஒளி நின்றவுடன் மீண்டும் இவர்கள் அங்கே நிற்கிறாங்க திகைத்து போய். ஏன்னா இருள், மறுபடியும் மின்னல் வெட்டினா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறாங்க, மறுபடியும் மின்னல் நின்றுச்சு அப்படின்னா இருள் சொல்லிக்கிட்டு மறுபடியும் நின்றுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை சொல்றான், குல்லமா அல்லாஹ் லஹும் மஷவ் ஃபீஹி, கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ஒளியில் நடந்து செல்கிறார்கள். வஇதா அஸ்லம அலைஹிம் காமு, மின்னல் வெட்டுவது நின்று விட்டால் இருள் சூழ்ந்ததுமே நின்று கொள்கிறார்கள். இப்படி இவர்கள் சென்று கொண்டே இப்படி இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இது இரண்டாவது உதாரணம். இப்ப இந்த இடத்துல நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல் உதாரணம் இறை நம்பிக்கை கொண்டு, அதாவது முதல்ல அல்லாஹ் தஆலா காட்டின உதாரணம் இறை நம்பிக்கை கொண்டு பின்னர் இறை மறுப்பாளர்களாக முற்றிலும் மாறிவிட்ட முனாஃபிக்குகள், இறை மறுப்பாளர்களாக மாறி முஸ்லிம்களிடத்தில் வந்து சுயநலத்திற்காக முஸ்லிம்களை போன்று நடித்தவர்கள். இது முதல் வசனத்தினுடைய உதாரணம். இரண்டாவது வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு சில சமயங்களில் உண்மை புரியும், அந்த உண்மையை எடுத்து இவர்கள் நடக்கவும் ஆரம்பிப்பார்கள், அந்த உண்மைப்படி இவர்கள் நடக்கவும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் மீண்டும் எப்படி மின்னல் போனதுமே அந்த இருளில் தத்தளிப்பார்களோ, இதே போன்ற சத்தியகத்தில் உழன்று கொண்டே இருப்பார்கள். தடுமாற்றங்கள் இவர்களை தொத்திக் கொள்ளும். இஸ்லாத்தின் விஷயங்கள் இவர்களுக்கு புரிய வரும். புரிய வந்தவுடன் கொஞ்ச நாள் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வார்கள். ஆனால் திடீரென்று இவர்களுக்கு சந்தேகம் வந்ததும், இருள் என்ற சந்தேகம் வந்ததும், அப்படியே இவர்கள் விட்டுவிட்டு மீண்டும் நயவஞ்சகத்தன்மைக்கு திரும்புவார்கள். இப்ப இந்த நயவஞ்சகத்தினுடைய இஸ்லாம் எப்படி பேசுகிறது அப்படின்றத கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இஸ்லாம் என்பது ஒரு பேரொளி, அதுதான் அல்லாஹ் தஆலா மின்னலும் சொல்லி காமிக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த ஒளி அந்த உதாரணத்துல எப்படி காட்டு தீயோ, அதே போன்று இந்த உதாரணத்தில் மின்னலின் மூலமாக வரக்கூடிய அந்த ஒளி இஸ்லாத்தை போன்றது.
இந்த இருள் சூழ்ந்த அந்த கருமேகங்கள் என்பது முனாஃபிக்குகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், குருட்டுத்தன்மை, அவர்களுடைய விதண்டாவாதம், அவர்களுடைய பிற்போக்குத்தனம், இவை எல்லாமே இருள் சூழ்ந்த அந்த கருமேகங்களுக்கு உதாரணம். இப்ப இடிக்கக்கூடிய இடிமின்னல்கள் இவர்கள் எப்போதுமே பயப்படக்கூடிய பயம். முனாஃபிக் என்று ஒருவன் மாறினாலே அவனுடைய உள்ளத்திற்குள் பயம் இருக்கும், எப்போதும் பயம் இருக்கும். எனி டைம் அவர்கள் பயந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எல்லா இடிமின்னலுடைய சப்தத்திற்கும் பயப்படுவார்கள், எல்லா விதமான சப்தத்திற்கும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா வெவ்வேறு இடங்களில் குர்ஆன்ல மிக அழகா பேசி காட்டான். இப்ப முனாஃபிக் என்றால் யார் என்று உங்களிடத்தில் யாரையும் கேட்டால் அல்லாஹு தாலா சூரத்துல் முனாஃபிகுன்லே பேசுறான். நபியே, இந்த முனாஃபிகீன்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவு அஜீப், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய உடல்கள் ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய சொற்களை நீங்கள் கேட்டால் நீங்களே செவித்தாழ்த்தி கேட்பீர்கள். அப்படி பேசுவாங்க முனாஃபிகீன்களுடைய சொற்கள், அப்படி பேசுவார்கள். ஆனால் நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட மட்டைகளை போன்று இருப்பார்கள். நீங்க பேசும்போது சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட மட்டைகளை போன்று இருப்பார்கள். அவங்களுடைய காதுக்குள்ள எதுவுமே போகாது, அவங்களுடைய உடலுக்குள் எந்த விதமான மாற்றமும் போகாது. ஆனால் குல்ல ஸைஹத்தின் அலைஹிம் யஹ்ஸபூன, எந்த ஒரு சப்தத்தை கேட்டாலும் அது தங்களுக்கு இடர் தந்து விடுமோ என்று மட்டும் பயப்படுவார்கள். இதுதான் முனாஃபிக்குகள், இவ்வளவு பெரிய கோழையர்கள். எந்த சப்தம் கேட்டாலும் அவர்கள் பயப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், கட்டைமான சாஞ்சி இருக்கிறாங்களே, அதனால நீங்கள் இவர்களை கண்டு மயங்கி விடாதீர்கள், எச்சரிக்கையோடு இருங்கள். ஃபஹ்தருஹும், எச்சரிக்கையோடு இருங்கள். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களை நாசமாகட்டும். அன்னா யுஃபகூன், இவர்கள் ஒருபோதும் திருந்த போவது கிடையாது. இப்ப அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் சூரத்து தௌபால இவர்களை பற்றி, வயஹலிஃபூன பில்லாஹி மின்கும் லமின்கும், இவர்கள் உங்களிடத்தில் வந்து நாங்களும் உங்களை சார்ந்தவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், வமாஹும் மின்கும் வலாகின்னஹும் கௌமுன் யஃப்ரகூன், இவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் இல்லை, இவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் இல்லை, இவர்கள் கோழைகள், இவர்கள் ஒரு பிரிவினைவாதிகள். லவ் யஜிதூன மல்ஜஅன் அவ் மகாராத்தின் அவ் முத்தஹலன் லவல்லவ் இலைஹி வஹும் யஜ்மஊன், இவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொந்து கிடைத்தால் அல்லது ஒரு அடைக்கலம் கிடைத்தால், ஒரு குகை கிடைத்தால் அதற்குள் சென்று இவர்கள் ஒளிந்து கொள்வார்களே தவிர இவர்கள் அவ்வளவு வீரமானவர்கள் எல்லாம் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுக்கு சூரத்து தௌபாவில் இப்படி சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்லி காட்டக்கூடிய விஷயம், முனாஃபிக்குகள் தங்களை தற்காத்துக் கொள்வோம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதை கொண்டு தற்காத்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார்களோ அந்த சக்தியையே அல்லாஹு தஆலா தான் சூழ்ந்திருக்கிறான் என்பதை மட்டும் இவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதில் மட்டும் தங்களுடைய திமிர் தெனாவட்டை இவர்கள் எப்போதும் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி உதாரணம் சொல்றான், ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத், நபியே சில படைகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? ஃபிரௌன வ சமூத், ஃபிரௌனுடைய படையும் சமூது கூட்டத்தார்களுடைய படையும் இவர்கள் எல்லாம் தங்களுக்கு தாங்களே வலுவானவர்கள், பலமானவர்கள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அதாப் இவர்களை சூழ்ந்த போது தவிடுபடியாகி அடைக்கலமே இல்லாதவர்களாக மாறி அவர்களுடைய அடிச்சுவடே இல்லாத அளவிற்கு அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். இப்படித்தான் இந்த முனாஃபிக்குகளுடைய உதாரணம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு உதாரணத்தை புரிய வைக்கின்றான். பர்க் என்று வரக்கூடிய இந்த மின்னல் ஒளி இஸ்லாம், இது மிக தூய ஒளி, ஆழமான ஒளி. இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கம் மின்னல் ஒளியை போன்றது. மின்னல் ஒளியை யார் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, யார் முஃமினாக இருப்பாரோ, யார் தூய முஃமினாக இருப்பாரோ, யார் அல்லாஹுக்கு மட்டும் அஞ்சி வாழக்கூடியவராக இருப்பாரோ இவர் மட்டும்தான் மின்னலில் இருந்து ஒளி பெற முடியும். மின்னலுடைய ஒளி இவரால் தான் பெற முடியும். முனாஃபிக்குகள் ஏற்கனவே பலவீனர்கள், ஏற்கனவே அவர்கள் சந்தேகத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எப்படி மின்னல் ஒளி காட்டும்? இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் போவாங்க, நின்றுவாங்க, கொஞ்சம் தூரம் போவாங்க, நின்றுவாங்க. இப்படித்தான் இவர்களுடைய விஷயங்கள் இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ஹதீஸை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த ஹதீஸுக்கு தோதுவாக அல்லாஹு தஆலா வெவ்வேறு இடத்திலும் இதே விஷயத்தை பேசுகின்றான். எப்படி பேசுறான்? நாளை மறுமை நாளையில் முனாஃபிக்குகள் தான் கடைசியாக நரகத்திற்கு செல்வார்கள். ஆனால் இருப்பதிலேயே ஆழமான பகுதிக்கு செல்பவர்களும் அவர்கள் தான். நரகத்தினுடைய கடைசி பகுதிக்கு செல்பவர்களும் அவர்கள் தான். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். ஆழமான பகுதிக்கு இவர்கள் தான் செல்வார்கள். சூரத்துன் நிசா பேசுது. அதே நேரத்தில் முனாஃபிக்குகள் எப்படி ஏமாற்றிக் கொண்டே இருந்தார்களோ இவர்களுடைய அடிப்படையிலே அல்லாஹ் இவர்களோடு நடந்து கொள்வான். நாளை மறுமை நாளையில் இவர்களுக்கு சில ஒலிகள் கொடுக்கப்படும். சிராத் என்ற பாலம் பயங்கரமான இருள் சூழ்ந்திருக்கும். இப்ப இந்த மழையின் உதாரணத்தை அங்க ஒட்டி பார்க்கணும். நம்ம அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகள் இங்க பேசுறான்ல, இந்த காட்டினுடைய உதாரணத்தை தீ கொளுத்தினதை நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, மழை பொழியும் போது வெட்டக்கூடிய மின்னலை நீங்கள் உதாரணமாக வைத்துக் கொண்டாலும் சரி, இந்த இரண்டிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் தராங்க. நாளை மறுமை நாளில் சிராத் என்ற பாலம் இருள் சூழ்ந்திருக்கும். இந்த இருள் சூழ்ந்த பாலத்தை யாராலும் ஒளி இல்லாமல் கடக்க முடியாது. இப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லா கேள்வி கணக்கும் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒளியை கொடுப்பான். யார் யார் எவ்வளவு தூய முஃமின்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு ஏற்றாற் போல் அந்த ஒளி கொடுக்கப்படும். அந்த ஒளியை வைத்துத்தான் அவர்கள் செல்வார்கள். சிலர்களுடைய ஒளி நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மலை அளவுக்கு சுற்றளவு இருக்கும். அவர் நிற்பார், அவருடைய ஒரு மலை அளவுக்கு அவருக்கு வெளிச்சமாக இருக்கும். ரொம்ப இலகுவாக கடந்து செல்வார். ஒரு சிலருக்கு அதை விட சுருக்கமாக இருக்கும். ஒரு சிலருக்கு 10க்கு 10 வட்டம் போட்டால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் ஒளி இருக்கும். ஒளி இருக்கும் இடம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு தங்களுடைய முன்பகுதியில் மட்டும் ஒளி தெரியும். அதை வச்சுக்கிட்டே அவர் போகணும், அவ்வளவு தூரம். இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒளி இருக்கும். ஒரு சிலர்களுக்கு ஒளி கொடுக்கப்பட்டு அணைக்கப்படும். ஒளி கொடுக்கப்படும், அணைக்கப்படும். ஒளி கொடுக்கப்படும், அணைக்கப்படும். இவர்கள் யார்? முனாஃபிக்குகள். இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி ஏமாற்றினார்களோ அல்லாஹும் அவர்களுக்கு இதே போன்ற நாளை மறுமையில் ஒளி கொடுப்பான். கொடுத்து மீண்டும் பறித்துக் கொள்வான். இவர்கள் இந்த ஒளிகளை வைத்து கடந்து விடலாம் என்று எண்ணுவார்கள். ஆனால் இவர்களுடைய ஒளி உண்மையான ஒளியாக இருக்காது. அல்லாஹ் மீண்டும் எடுத்துக்கொள்வான். அவர்கள் சிராத் என்ற பாலத்திலேயே விழுவார்கள். இதே விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் பேசி காட்டுகின்றான். நாளை முனாஃபிக்குகள் முஃமின்களிடத்திலே சொல்வார்கள், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். அல்லாஹ் எவ்வளவு அழகா பிரிக்கிறான் பாருங்க. முனாஃபிக்குகளில் ஆண்களும் முனாஃபிக்குகளில் பெண்களும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நன்மையில் எப்படி அல்லாஹ் தஆலா சம பங்கீட்டை கொடுக்கின்றானோ தண்டனையிலும் சம பங்கீடுதான். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. முனாஃபிகீன்களாக ஆண்களும் முனாஃபிகீன்களான பெண்களும் லில்லதீன ஆமனு உன்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். உங்களுடைய நூறில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். நாங்க உங்களோடு உலகத்துல இருந்தோம் தானே, உங்க கூட தானே தொழுதோம், உங்க கூட தானே நோன்பு வச்சோம், உங்க கூட தானே பேசணும், உங்க கூட எல்லாம் நாங்க வாழ்ந்தோம் இல்ல, உங்க ஒளியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன், அந்த ஒளியிலே நாங்களும் கடந்து விடுகின்றோம் என்று அவர்கள் பேசுவார்கள். இது சூரத்துல் ஹதீத் பேசுது. ஆனால் முஃமின்கள் அல்லாஹ் கிட்ட எப்படி துஆ கேட்பார்கள்? சூரத்துத் தஹரீம் பேசுகின்றது, நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம். முஃமின்களுடைய வலப்பக்கத்திலும் நடுப்பக்கத்திலும் அவர்களுக்கு ஒளி இருக்கும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எங்களுடைய ஒளியை நீ பூரணப்படுத்துவாயாக, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அவர்கள் துஆ கேட்டுவிட்டு செல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான்.